ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தான் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஹில் ஸ்டேஷன் தமிழ்நாடு. மேகமலை சின்னமனூர்லேருந்து 51 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கே வந்து நம்ம பஸ்ஸில் போகலாம். சின்னமனூர் வந்து 22 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தேனி. இங்கேருந்து ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 பஸ்ஸு விடுறாங்க. அந்த டைம் டேபிள் தான் இங்கே போட்டிருக்கேன். ஆனால் அந்த டைம் டேபிள் சேஞ்ச் ஆகலாம். நம்ம இங்கே சின்னமனூர் பஸ் ஸ்டாண்டில் தான் கேட்கணும். அது இல்லைனா தேனிலேருந்து டாக்ஸி போகிறது இன்னும் பெட்டர். இங்கே ஒரு நல்ல விஷயம், நம்மளுக்கு செக் பாயிண்ட்லேயே வந்து எல்லா பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க. செக் போஸ்ட்டில் நல்லா தரவாக செக் பண்ண அப்புறம் தான் நம்ம வெஹிக்கிளை விடுவாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம போனோடனே நம்மளுக்கு ஹேர்பின் பெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ரோட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி இங்கே ஒரு டீ எஸ்டேட் தான் இந்த ரோட்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டே எடுத்ததுனால இந்த ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஹேர்பின் பென்ஸ் இல்லாமல் ரொம்ப சேஃபாக நெகோஷியேட் பண்ணலாம். நம்ம போனோடனே ஃபஸ்ட்டு 2 ஹேர்பின் பெண்டை தாண்டின அப்புறமே இந்த மாதிரி விண்மீல் ஒரு சின்ன வியூ மாதிரி வரும். இங்கேருந்தே நம்மளுக்கு நல்ல வியூ ஆரம்பிக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே போகலாம். நிறையா நேச்சுரல் வியூஸ் இருக்கும் இங்கே. அதே மாதிரி இங்கே டிராஃபிக் ரொம்ப கம்மி, பொல்யூஷன் கிடையாது. அண்ட் லைன் டெயில்டு மங்கீஸுங்கிற சிங்கவால் குரங்கு இங்கே நிறையா பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி நிறையா பார்த்தோம். சரி, அதுக்கு ஒரு ஆப்பிள் போடலாம் அப்படின்னு போட்டால் அது நம்ம டைம் பாம் போகிறோம்னு நினச்சிட்டு இன்னும் ஓடி போயிடுச்சு. அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வந்து வைல்ட் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சொன்ன மாதிரி தான் இங்கே ரோட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு சடன் டிராஃபிக் எதுவும் இருக்காது. நம்ம நேச்சர் நல்லா ரசிச்சுட்டு பொறுமையாக ஓட்டிகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து இங்கே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிஜமாகவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த மாதிரி எலிஃபென்ட் கிராசிங் பார்த்தா நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா இங்கே நிஜமாகவே இந்த மாதிரி நிறைய எலிஃபென்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போனால் எலிஃபென்ட்ஸ் நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளாஷ் இல்லாமல் இருக்கணும். சம்டைம்ஸ் ஃப்ளாஷ் பார்த்தா எலிஃபென்ட்ஸ் பயந்து நம்மளை அட்டாக் பண்ண வரும். அதனால இட்ஸ் பெட்டர் நாட் டு டிஸ்டர்ப் தெம் அண்ட் ஜஸ்ட் வி மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ் அண்ட் கண்டினியூ வித் அவர் ட்ராவல். இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே போகலாம். அண்ட் ஹேர்பின் பென்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி டக்குன்னு வந்துடும் ஒரு ஃபஸ்ட்டு 8 ஹேர்பின் பென்ஸ். ஸோ இது வந்து கரெக்டாக 14th ஹேர்பின் பெண்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. அங்கே நம்ம பார்க்கலாம் நிறைய கார்ஸ் வந்து வியூக்கு நிற்கிறது. இந்த வியூ பாயிண்ட்டில் வந்து நமக்கு வந்து நல்லாவே ஊர் தெரியுது. போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அந்த வியூ பாயிண்ட். நீங்களும் அங்கே பார்க்கலாம். நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே. ஸோ ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வா, நல்லா இருக்குது. இது வந்து கீழே வந்து அந்த உத்தமபாளையம், சின்னமனூர் வில்லேஜ் எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம டிரைவர் சார் தான் நம்மளை சேஃபாக கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்டு பார்க்கலாம். ஸோ கீழே வந்து சின்ன சின்ன ஊர் தெரியுது அங்கே. ஸோ இதுதான் நம்ம கடந்து வந்த பாதை. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இன்னமும் நமக்கு இருக்குது டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு. ஸோ அங்கே தெரியறது தான் வந்து தேனி வில்லேஜ்னு சொல்கிறாங்க, சாரி தேனி டவுன்னு. இங்கே ஹேர்பின் பென்ஸ் பார்க்கலாம் எவ்வளோ ஈஸியாக ஏற முடியும் அப்படின்னு. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், கஷ்டப்பட வேணாம். ஒரு நார்மல் குட் கார் டிரைவர் கேன் ஈஸிலி நெகோஷியேட் திஸ் கர்வ்ஸ் அண்ட் கிளைம்ப் அப் த ஜேர்னி. அதனாலேயே வந்து நம்ம ஜேர்னி நல்லா சந்தோஷமாக போகலாம். இந்த மாதிரி நிறையா ப்ரைவேட் லாட்ஜஸ் இங்கே இருக்குது. இங்கே தங்குறவங்க தங்கிக்கலாம். அதே மாதிரி இங்கே கவர்மெண்ட் எஸ்டேட்டும் இருக்குது, கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸஸும் இருக்குது. பேமெண்ட் பேசிஸில் நம்ம அங்கே தங்கலாம். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லிட்டில் ஸ்டே ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஒரு தூரம் நம்ம போன அப்புறம் டீ எஸ்டேட் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இங்கே காஃபியும் இருக்குது. பட் ஆனால் 90% ஆஃப் த கல்டிவேஷன் வந்து டீ தான் இங்கே வைக்கிறாங்க. அங்கங்கே குட்டி குட்டி வியூ பாயிண்ட்ஸ் வேணுங்கவங்க நிறுத்திப்பாங்க. காரில் வரவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ், எங்கே வேணாலும் நிறுத்தி ஃபோட்டோஸ்ன்னு எடுத்துக்கலாம். போகிற வழியில் பார்த்தோன்னா ஒரு சின்ன இந்த மாதிரி அம்மன் கோவில் இருந்தது. இதே மாதிரி இங்கே ஒரு சர்ச்சும் இருக்குது. இது எஸ்பெஷலி இங்கே டீ எஸ்டேட் ஒர்க்கர்ஸ்க்காக கட்டப்பட்ட கோவில், சர்ச் அது மாதிரி தான். இங்கே பள்ளிவாசலும் இருக்குங்கிறாங்க. பட் நம்ம போகிற வழியில் அது வரல. இந்த வியூவே பார்க்கலாம், ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா டீ கல்டிவேஷனுக்கு நடுவில் தான் நம்ம போவோம். அங்கங்கே நம்ம பார்க்கலாம் இந்த டீ ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கும், ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் தங்குறாங்க. இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் ப்ளஸ் ஒர்க்கர்ஸ் தவிர மற்றவங்க யாருக்கும் இங்கே ஸ்டே பண்ண பெர்மிஷன் கிடையாது. ஸோ அதனால் இந்த க்ராசரி ஷாப்ஸ், ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் எல்லாமே ரொம்ப மினிமலாக இருக்கும். எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே சில இடத்துல இது இருக்குது. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன நீர்க்கசிவு பார்க்கலாம். பட் இதுவே மான்சூன் நேரத்தில் இதுவே ஒரு பெரிய ஃபால்ஸாக கொட்டும். அதனால் மழை காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே. ஸோ நம்ம இப்படி வர வழியிலே பார்த்தோம்னா ஹைவேவிஸ் டேம் பார்ப்போம். இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஹைவேவிஸ் டேம் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பப்ளிக் அலோடு கிடையாது இன்சைட். பட் நம்ம இந்த மாதிரி வியூ இங்கேன்னு பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஸோ இது மெயினாக ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிக்காக கட்டப்பட்ட டேம் அப்படிங்கிறாங்க. பட் உள்ள பர்மிஷன் இல்லாததுனால நம்ம ஜஸ்ட்டு வெளியே இது வீடியோ எடுத்துகிட்டு வி ஜஸ்ட் கண்டினியூட் அவர் ஜேர்னி.
இது பார்த்திங்கன்னா டேமோட பேக் சைடு. ஸோ இங்கே தண்ணி ஜாஸ்தியாச்சுன்னா இந்த ஸ்லூஸ் கேட்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. இது ஒரு சின்ன கெனால் அந்த மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது நம்ம வந்த இடம் தான் ஹைவேவிஸ் டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ். எஸ், இங்கே ஒரு பெரிய வியூ பாயிண்ட் இருக்குது, ஒரு பெரிய லேக் இருக்குது. இதை பார்க்க தான் நம்ம இங்கே வரோம். அதே மாதிரி முன்னாடி பார்க்கலாம், சில ஜீப்ஸ் இருக்குது இந்த மாதிரி அண்ட் கார்ஸ் இருக்குது இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. இது ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ பப்ளிக் வியூ பாயிண்ட் சொல்லலாம். இங்கே பப்ளிக் அலோடுங்கிறதுனால தாராளமாக வரலாம். இங்கே பார்க்கிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக காரை நிறுத்தலாம். அதே மாதிரி சின்ன சின்ன பார்க் மாதிரி இருக்குது. இங்கே இறங்கி போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. இந்த டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஹோட்டல் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் 2-3 தான் இருக்குது இங்கே. ஆனால் இங்கே எல்லாமே வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே சாப்பாடு சொன்னோன்னா அவங்க கரெக்டாக செஞ்சு வைப்பாங்க. அப்புறம் இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு எழுத்தாப்புல ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது, ஒரு கிட்ஸ் பார்க் மாதிரி. அது என்ன சொல்ல வருது, கிட்ஸ் பார்க்குன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சறுக்கு மரமும் ஒரு சின்ன யானையோட இதுவும் இருக்குது. அப்புறம் ஊஞ்சல் வச்சுருக்காங்க. ஸோ சுற்றி இந்த லேக் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்களும் உட்காந்துட்டு. அந்த லேக் வந்து நல்லா ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் இது போகிறதுக்கு வே இருக்கான்னு பார்த்தா எஸ், ஒரு சின்ன வே இருக்குது நம்ம போகிறதுக்கு. போய் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அந்த லேக் அப்படின்னு. நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்ல வருது, பியூட்டிஃபுல் லேக்னே சொல்லலாம். இந்த என்ன சொல்கிறது, இந்த விண்டோஸில் ஸ்க்ரீன் சேவர் இருக்குமே அந்த மாதிரி ஒரு வியூ இது பார்க்குறதுக்கு. எக்ஸலண்ட் வியூனே சொல்லலாம் இந்த இடத்த. இறங்கி போகிறதுக்கு ஒரு சின்ன வழி வச்சுருக்காங்க, இறங்கியும் போகலாம் இந்த வழியை நம்ம. அண்டு நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்குது வாட்டர். இது ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியானே சொல்லலாம். அங்கங்கே இந்த எஸ்டேட்டோட சின்ன சின்ன பில்டிங்ஸ் நம்மளுக்கு தெரியுது. அங்கே ஒரு ரவுண்டாக ஏதோ ஒரு பில்டிங் வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரில. இது பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு எழுத்தாப்புலேயே நம்மளையும் அலோவ் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு வரத்துக்கு. ஸோ இது லைக் என்ன சொல்ல வருது, இது ஒரு பப்ளிக்கு இந்த இடம் அலவுட் தான். தண்ணி நல்லாவே கீழே இருக்கிறதே நல்லா கிளியராக தெரியுது நமக்கு அந்த அளவுக்கு. ஆனால் டெப்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இந்த என்ன சொல்ல வருது, ஒரு அடிக்கு ஓகே, அப்புறம் நல்லா டீப்பாக போகுது. ஸோ இதுக்குள்ளே இறங்குறது வந்து இட்ஸ் நாட் அட்வைஸ்ட். அதனால தான் நம்ம பார்க்கலாம். யாருமே இங்கே நேட்டிவ்ஸ் கூட யாரும் இறங்கி எதுவும் பண்ணுறதில்ல. தண்ணியும் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இந்த பக்கம் ஒரு பக்கம் வெயில் அடித்தாலும் இந்த பக்கம் வந்து வாட்டர் வந்து ரொம்பவே சில்லுன்னு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம லிட்டரலாக ஒரு ஐஸை மெல்ட் பண்ணி நம்ம கையில் வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ உள்ளே குளிக்கணும்னு நினச்சேன்னா ஃப்ரீசிங் தான் நமக்கு. இந்த மாதிரி இது ஒரு சைலண்ட் ஏரியா. ஆக்சுவலாக இது வந்து இயர் எண்ட், இது ஒரு சண்டே வேறு. இது யூஸ்வலாக மற்ற ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து நமக்கு நல்ல கும்பல் வந்திருக்கும். பட் இங்கே அந்த அளவுக்கு இல்லை. நம்ம ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம் நேச்சரோட. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த டவுன் பஞ்சாயத்துலேயே வந்து ஸ்டேக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம வர வழியில் பார்த்தோம் நிறையா ப்ரைவேட் ஹோம் ஸ்டேஸ். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ரூம்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து டவுன் பஞ்சாயத்தோட ரூம்ஸ் தான். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் பட் ஈவன் ஃபார் காமன் பப்ளிக் லைக்கர்ஸ் இட் இஸ் அலோட் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இங்கே வந்து வாஷ்ரூம்ஸ் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ். இங்கே எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இந்த ஆஃபீஸில். லைக் தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி வித் பீப்புள். ஸோ இதுதான் இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ரூம் டைமிங்ஸ் இதுதான். 10 AM to 10 AM செக்கிங். இந்த நம்பர் தான் காண்டாக்ட் பண்ணணும். நம்ம காண்டாக்ட் நம்பர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் நம்ம காண்டாக்ட் பண்ணானா இங்கே வந்து சொல்லுவாங்க லைக் நம்மளுக்கு வந்து ரூம்ஸ் வந்து நமக்கு இருக்கா இல்லையான்னு அலோகேட் பண்ணுவாங்க. நம்ம இவங்க இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து டேரிஃப்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அது பேஸ் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் வந்து இங்கே அவங்க பிளாக் பண்ணாங்கன்னா நம்ம இங்கேயும் வந்து பே பண்ணிக்கலாம். இல்லாட்டி அவங்க வந்து அக்கௌண்ட் நம்பர் தந்தால் நம்ம ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ். நம்ம இதை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இங்கே சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ். இங்கே நல்லா நம்மளுக்கு என்ன சொல்ல வருது வேணுங்கிறது எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு பஞ்சமே இல்லை. இப்போ நம்ம போகிறது தான் வந்து கெஸ்ட் ஹவுஸ் ரூம்ஸ் போகிறவே இது தான். ஸோ நடக்கிறதுமே ஈஸி. ரொம்ப பெரிய படிலாம் ஏற வேணாம். இந்த மாதிரி ஸ்லோப்பில் ஏறினா போகிறோம் நம்ம மேலே. இந்த மாதிரி நம்ம கார் வந்து கூட எடுத்துகிட்டு வரலாம். பார்க்கிங் இருக்குது, பட் லிமிட்டட் பார்க்கிங்ஸ் தான் இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ரூம் அட் அ டைம் ஃபில் ஆகுமானா இல்லை. நம்ம வீக் டேஸ் மாதிரி வந்தோன்னா எல்லா ரூம்ஸ் ஃபில் இருக்காது. ஸோ நம்ம காரே எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறுத்திடலாம். ஸோ ரூம்ஸ் வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது.
ஸோ இங்கே ரேம்பும் வச்சுருக்காங்க இன்கேஸ் ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க ஏறணும் அப்படின்னா. இப்படி வியூ பார்த்துட்டே இருக்கலாம் இங்கே. ஸோ மாடி கீழ் ரெண்டும் ஒரே செட்டப் தான் இங்கே. அதே பார்க்கலாம் நம்ம எக்ஸாக்டாக எப்படி மாடி இருந்துட்டோ கீழே ஒரே வித ஜன்னல் இங்கே கிடையாது, கீழே ஜன்னல் இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்க்கலாம் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ண வெஸ்டர்ன் கிளாசட். ஸோ வெஸ்டர்ன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே கீசர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது இங்கே. ஸோ யாருக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற இடம் தான் இது எல்லாமே. ஸோ நிச்சயமாக வந்து மேகமலை வரணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு இங்கே ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம கேட்கலாம். அங்கே ரூம்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இங்கே தாராளமாக எடுத்துக்கலாம். இட்ஸ் வெரி சேஃப் அண்ட் குட். அப்படி இல்லைனா தான் நம்ம ப்ரைவேட்டு கேட்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா இது நிஜமாவே நல்லா இருக்குது இந்த இடத்துல ரூம்ஸ். இங்கே வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நெட்வொர்க் கனெக்ஷன். பிஎஸ்என்எல் மட்டும்தான் இங்கே சிக்னல் எடுக்குது, மற்ற எந்த நெட்வொர்க்கும் இங்கே சிக்னல் எடுக்கலை. இது ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2024 நான் சொல்கிறது. இதுக்கப்புறம் மேபி சிக்னல் இம்ப்ரூவ் ஆகலாம். பட் ஆனால் இங்கே வரவங்க ஃபோன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா ஓகே நாங்கள் நிம்மதியாக நேச்சரோடு இருக்கோம், ஃபோனே வேணாம் விட்டொழிக்கிறோம் அப்படின்னா சந்தோஷமாக வந்து ஒரு நாள் முழுக்க நெட்வொர்க் இல்லாமல் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். இட்ஸ் அப் டு இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ். அப்புறம் இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் கேம்பஸ்லேயே வந்து ஒரு சின்ன கோவில் இருக்குது. இங்கே ஒரு கோவில் இருக்குது. அதே மாதிரி அது வந்து ராமர் கோவில் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வந்த நேரம் அந்த கோவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஓவராலாக கோவில் இருக்கிற இடம். அதே மாதிரி இந்த ஆஃபீஸை நம்ம லொக்கேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கவலையே பட வேணாம். ஏன்னா வந்து இந்த மெயின் ரோட்டில் நம்ம இந்த ரூட்டில் தான் வரணும். மேகமலை ஏறத்துக்கு தான் ஒரே பாதை. ஸோ வர வழியிலே வந்து நம்ம இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா கார்ஸ் வருது. ஏன்னா இன்றைக்கி என்ன சொல்ல வருது, ஆஃப் இயர்லி வெக்கேஷன் எல்லாம் இருக்கும். அதனால வந்து நிறைய பேர் இங்கே புக் பண்ணிட்டு தான் வராங்க. நிறைய பேர் வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணிட்டு இங்கே ரூம்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுதான் நம்ம இந்த ரூட்டில் தான் வருவோம். நம்ம சின்னமனூர் கீழேருந்து வந்தோடனே வந்து நம்ம இந்த இதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஹைவேஸ் டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு போட்டிருப்பாங்க. சாரி, இதெல்லாம் நான் வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இட்ஸ் டவுன் பஞ்சாயத்து. நம்ம இங்கே வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோன்னா நம்ம ரூம்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 6 PM அப்புறம் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வைல்ட் லைஃப் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நம்ம சேஃப்டிக்காக தான் அது. ஸோ அந்த மாதிரி ட்ராவலை நீங்கள் பார்க்கணும். நம்ம பார்ட் 2 வீடியோவில் இன்னும் என்னென்னலாம் மேகமலையில் இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம் இன் பார்ட் 2. தேங்க்யூ, பாய்.